ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய் பிரியா ஸ்டுடியோ. இன்றைக்கி என்ன அப்படின்னா, பீர்க்கங்காய் தோலில் ஒரு தொகையல் தான் நம்ம பண்ண போகிறோம். எப்போவுமே நம்ம பீர்க்கங்காய் வாங்கினோம் அப்படின்னா பீர்க்கங்காவை கூட்டு பண்ணிவிட்டு அந்த தோலை சில பேர் தூக்கி போட்டுருவாங்க. அந்த தோலை தூக்கி போடாதீங்க, அந்த தோலில் அவ்வளோ சத்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு கடாயில் நான் கடலெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் நல்லெண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். கடலெண்ணெயில் பார்த்தீங்க அப்படின்னா 1.5 டேபிள் ஸ்பூன் பார்த்தீங்க அப்படின்னா உளுத்தம் பருப்பு போட்டிருக்கேன். ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் வறுத்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா அரை மூடி தேங்காவை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆல்ரெடி மிக்சியில் வச்சுருக்கேன். ஸோ இது ப்ரௌன் ஆனதும் நீங்கள் வந்து மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம். உங்களுக்கு தேங்காய் கம்மியாக தான் நாங்கள் எங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா நீங்கள் தேங்காய் கம்மியாகவே போட்டுக்கலாம் இந்த தொகையலுக்கு. ஏன்னா இது வந்து கொஞ்சம் நல்லா இனிப்பாக இருக்கும், உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ நீங்கள் அதாவது கூட்டு வைக்கிறீங்க பீர்க்கங்காயில் அப்படின்னா இந்த தொகையல் அரைச்சிங்க அப்படின்னா தோசை, இட்லி, சாப்பாடு எல்லாத்துக்குமே வந்து நம்ம வச்சு சாப்பிடலாம், சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா காஞ்ச மிளகா உங்களுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. நான் 5 மிளகா போட்டு வறுப்பேன். ஸோ ஏன் அப்படின்னா ஒவ்வொரு மிளகா ஒவ்வொரு காரம் தருது. ஸோ உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி அந்த எண்ணெயில் போட்டு வறுத்துக்கோங்க. மிளகா வறுத்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக புளி எடுத்திருக்கேன். புளி வந்து உங்களுடைய டேஸ்ட்டுக்கு, ஒரு சில பேர் நல்லா புளி சாப்பிடுவாங்க, ஒரு சில பேர் லைட்டாக தான் சாப்பிடுவாங்க. ஸோ உங்களுடைய டேஸ்ட்டுக்கு எடுத்துக்கோங்க. நான் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக தான், லெமன் சைஸ் புளியை விட அரை புளி தான் எடுத்திருக்கேன், கொஞ்சமாக தான் புளி எடுத்திருக்கேன். இந்த தொகையல் இனிப்பாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பிஞ்சு புளி தான் எடுத்திருக்கேன் நான். புளியையும் எண்ணெயில் வறுத்து எடுத்துக்கிறேன். ஸோ வறுத்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அந்த பீர்க்கங்காய் தோல் இருக்குது இல்லைங்களா, இந்த தோலை அதாவது அந்த பச்சை வாசனை போகிற லெவலுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. ஆனால் அதை கருக்கிடக்கூடாது. அப்படியே கருகிட்டிங்க அப்படின்னா அதோட டேஸ்ட்டே மாறிடும், கசப்பாயிடும். ஸோ அந்த பச்சை வாசனை போகிற மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். வறுத்துட்டு எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் தேவையான அளவு உப்பு போட்டு எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பீர்க்கங்காய் தொகையல் ரெடி ஆகிடும். இந்த தொகையல் பார்த்தீங்க அப்படின்னா இட்லி, தோசைக்கு, அதுக்கப்புறம் சாதத்துக்கு எல்லாமே நல்லாயிருக்கும். கூட்டு பண்ணிவிட்டு தொட்டுக்கிறதுக்கு கூட இதை வச்சு சாப்பிடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். கூட இந்த தோலில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது. ஸோ அதனால் இதுக்கப்புறம் இந்த தோலை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இது பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு தாளிப்பு ஆல்ரெடி எண்ணெய் நான் நிறையவே விட்டுருந்தேன். ஸோ அதே எண்ணெயிலேயே கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை, பெருங்காயம் போட்டுட்டு தாளிப்பு கொடுத்துட்டா முடிஞ்சிருச்சு. ஸோ நம்ம தொகையல் ரெடி. ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நம்மளோட சேனலில் வந்துட்டுருக்கு. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.